பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நந்தினிக்கு என்ன ஆச்சு? எதுக்காக வாக் அவுட் பண்ணாங்க? அது லைவ்லையும் சரி டிவிலையும் சரி தெளிவாக ஒரு விஷயத்த அவங்க எதுக்காக வெளியே போனாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லலை. அப்படி என்னதான் சம்பவம் நடந்துரு அண்ட் இந்த வாரம் எல்லோ கார்டு கொடுக்கப்படுமா கமருதீனுக்கு அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நந்தினி வாக் அவுட் பண்ணது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் நினைக்கலாம், என்ன அந்த பொண்ணு எல்லாம் தெரிஞ்சு தானே வந்துச்சு, பிக் பாஸ்னால் இப்படி தானே இருக்கும்னு தெரிஞ்சு தானே வந்துச்சு, ஏன் அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் அவங்க இமோஷ்னலி ஸ்டேபிள் கிடையாது அப்படின்றது நமக்கு டே 2லேருந்தே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. லைக் அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி அவங்க பேசுகிற விதத்தை பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சுது. லைக் ஒருத்தரை போய் நீங்கள் நாமினேட் பண்ணுங்கன்னு போது எனக்கு எல்லாருமே என்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்காங்க, இந்த அன்பு என்னை விட்டு போயிருமோன்னு பயப்படுறாங்க. அண்ட் இன்னொன்று, இந்த உலகம் இப்படி தான் இருக்கும், நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலுமே உங்களை சுற்றி அப்படி தான் நல்லவங்க இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற புரிதல் இல்லாததுனால தான் என்கிட்ட யாருமே இந்த உலகத்தில் அன்பாக இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு எப்போ தெரியுமா வரும்? நமக்கு புரிதல் கிடையாது, மனிதர்களை பற்றி நமக்கு புரிதல் இல்லாத போது தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி நல்லவங்க தான் இருப்பாங்கன்னு கிடையாது, கெட்டவங்களும் இப்படி தான் இருப்பாங்க, நம்ம அன்பானவங்களும் நம்மளை ஒரு நாள் ஏமாற்றுவாங்கன்ற ஒரு புரிதல், அந்த பக்குவம் இல்லாதவர்கள் தான் வந்துட்டு இந்த உலகத்தில் எனக்கு யாருமே செட் ஆகலை அப்படின்றவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நந்தினி. அவங்க கூட இப்போ யாருமே இல்லை. ஈவன் அவங்க தம்பி கூட அவங்க கூட கிடையாது. அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க, தம்பி மட்டும் தான் இருக்காருன்னு சொன்னாங்க. அந்த தம்பியும் பேருக்கு தான் இருக்காராம். ஏன்னா அவங்களுக்கும் அவருக்கு சண்டை வந்துருச்சு. ஏன்னா அவங்க ஓவராக எதிர்பார்க்குறாங்க ஒரு அன்பு. அந்த அன்பு கிடைக்காத போது அந்த பொண்ணு ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டாங்க. நைட்டு அவங்க வீடியோ பார்த்து இமோஷனலாக நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த பொண்ணுக்காக, நந்தினிக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். லைக் அவங்களோட அந்த வெண்ட் அவுட் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அந்த ஃபீலிங்ஸை அது பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது. டெய்லியுமே நைட்டு அவங்க அழுதாங்க. அவங்க உள்ளே இருக்கிறது அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஆபத்து தான். ஏன்னா இந்த பிக் பாஸ் வீடுன்றது இப்படி தான் இருக்கும். இவ்வளோ சீசன்ஸ் அவங்க பார்த்துருக்காங்களா என்னன்னு தெரியல, சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக பேசுவாங்க. நீங்கள் நார்மலாக இருந்தால் கூட அவள் நடிக்கிறா, கேமராக்காக நடிக்கிறான்ற பேசதான் செய்வாங்க. அதுதான் இந்த வீடு. இங்க ரொம்ப இமோஷனலா டவுன் ஆனதுக்கு காரணம் 2 நபர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஆதிரை அண்ட் பிரவீன் ராஜ் அப்படின்றாங்க. ஏன்னா 2 பேரும் நந்தினியை ஒரு கோட் வேர்ட் வச்சு பேசியிருக்காங்க. லைக் அவ இப்போ உடனே ஒரு கதை சொல்ல போகிறோன்னா அதுக்கு உடனே அழுகிறது, இமோஷனலாக மக்களை பிளாக்மெயில் பண்ணுறா அப்படின்ற மாதிரியும், அவெல்லாம் கண்டென்ட்டுக்காக தான் பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி பேசியிருக்காங்க. அவங்கள நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு நாள் பயங்கரமாக அழுகிறாங்க, பழைய விஷயங்களை யோசித்து அழுகிறாங்க. இன்னொரு நாள் திவாகர் கூட லவ் கண்டென்ட் பண்ண போகிறேன்றாங்க. ஸோ அவங்கள ஸ்டேபிளாக இல்லாத பர்சன்றது பார்க்குற நமக்கே புரியுது, உள்ளே இருக்கவங்களுக்கும் புரியும். ஆனால் அதை இன்னும் ட்ரிகர் பண்ணுவாங்க, அதை ஆப்வியஸாக பண்ணுவாங்க, கேஸ் லைட்டிங் பண்ணுவாங்க. அதை சமாளித்து நம்மளால் இருக்கணும், பட் அதை இருக்க முடியல அவங்களால. ஸோ அதனால தான் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னோட அன்பு உண்மையானது, நான் ஒவ்வொருத்தர்கிட்ட உண்மையாக பழகினேன், ஆனால் நீங்கள் யாரும் என்கிட்ட உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகிறதுக்கான ரீசன். ஸோ ரொம்ப அழுதாங்க. அவங்க போனது நல்லது. அவங்க இப்படியே இருந்தாங்க அப்படின்னா அவங்க இதெல்லாம் நமக்கு 1 hour எபிசோடில் டெலிகாஸ்ட் பண்ணலை. லைக் அவங்க நான் சூசைட் பண்ணிக்குவேன், இந்த ஸ்விம்மிங் பூல் மட்டும் ரொம்ப பெருசாக இருந்தால் நான் சூசைட் பண்ணிக்குவேன், இல்லைனா என் கையை நானே அறுத்துக்குவேன், என்னாலலாம் இங்கே இருக்க முடியாது, நிம்மதியாக என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியலன்னாங்க. ஏன்னா நேற்று கனியக்கா அந்த சாப்பாட்டில் உப்பு போட்டு கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் நந்தினிக்கு சுத்தமாக பிடிக்கல. நந்தினி அதனாலே சரி நேற்று ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது பார்த்தேன், அதுக்கப்புறம் அவங்க சமையலுக்கு கிச்சனுக்கே வரவே இல்லை. அது ஆதிரை ஆகட்டும், இல்லை எஃப்ஜே, இல்லை கெமி, இவங்கெல்லாம் தான் கனியக்கா கூட ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா தன்னால் அதை பண்ண முடியாதுன்றதை அவங்க ஸ்ட்ராங்காக அப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, நம்மளை நம்பி ஒருத்தங்க சாப்பிட வராங்க, அந்த இடத்துல நான் இதை பண்ண மாட்டேன்றதில் நந்தினி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதே மாதிரி டே 1 அவங்க ஃபர்ஸ்ட்டு சமைச்சு கொடுத்த உடனே நந்தினி ஒரு வார்த்தை எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க. என்னன்னா, நான் தான் சமைச்சேன், நானும் கனியாக்கும் செஞ்சேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எல்லாருக்கும் ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ தான் ஒரு விஷயத்த ஆத்மார்த்தமா பண்றாங்க, அதுக்கான அன்பு உடனே அவங்களுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் அன்னைக்கு முதல் நாள் சாப்பாடு போட்டு எல்லாரும் அது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது சந்தோஷப்பட்ட நந்தினியால் ஒரு கேமுக்காக அதில் உப்பு போட்டு அவங்கள காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஷி இஸ் வெரி வெரி ஹைப்பர் சென்சிட்டிவ் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நேற்று காலையில் ப்ரஷ்ஷுக்காக அவங்க சண்டை போட்டாங்க. அதாவது அவங்க 4 நாள் 5 நாள் ஆகுது, ஆனால் 4 நாளுமே ப்ரஷ்ஷை வச்சு ப்ரஷ் பண்ணவே இல்லையா, கையால் தான் பழு தேய்ச்சிட்டு இருந்தாங்களாம். நேற்று தான் எனக்கு ப்ரஷ் எங்க 20 பேருக்கு 20 ப்ரஷ் நீங்கள் கொடுத்து விட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கிட்டே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படின்னா, அவங்க கேட்குற விதம் இருக்கு இல்லையா, அதுவே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம கேட்குறது தான், பிக் பாஸ் எனக்கு ஒரு ப்ரஷ் அனுப்பி விடுங்க பிக் பாஸ், முடிஞ்சிருச்சு.
இவங்க பிக் பாஸ் கிட்டே போய், பிக் பாஸ் எனக்கு கவுண்ட் தெரிஞ்சாகணும், 20 ப்ரஷ் வந்துச்சா இல்லை 23 ப்ரஷ் வந்துச்சா, எனக்கு கவுண்ட் சொல்லுங்க, கவுண்ட் சொல்லனா ஓகே, அப்படி இல்லைனா நான் இன்னைக்கு சாப்பிடவே மாட்டேன் அப்படின்றத ஒவ்வொரு 4-5 நேரம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு கேமராலையும் போய். நானே பார்த்து ஒரு சாதாரண ப்ரஷ்ஷுக்கு இந்த பொண்ணு ஏன் இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு. பட் பிக் பாஸும் அவங்களுக்கு ஒரு ப்ரஷ்ஷை அனுப்பி விட்டுட்டார். அப்படியே அவங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க அவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் பிக் பாஸ் செலெக்ஷன் டீம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, வர்றவங்கள நான் தப்பு சொல்லவே மாட்டேன், எல்லாருக்குமே ஒரு ஃபேம் கிடைக்கணும், இந்த இடத்துல பிக் பாஸ் நந்தினியா நான் ஒரு நாளாவது நிற்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க வருவாங்க. நீங்கள் பிக் பாஸ் டீம் சைக்காலஜி டெஸ்ட்லாம் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த நபர் கூட பேசும்போது அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுது இல்லையா, அவங்க இமோஷனலாக இவ்வளோ வீக்காக இருக்காங்க, இவங்க இமோஷன்ஸ் வச்சு நம்ம விளையாடி அதில் டிஆர்பி எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, அது கேவலமான விஷயம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நபர்கிட்ட பேசும்போது இவங்க எப்படின்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி இமோஷனலி டவுனாக இருக்கிறவங்கள எடுக்காதீங்க. அது அவங்களுக்கும் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸும் ஏன் நாளைக்கு உங்களுக்கே ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க இன்னும் நான் எக்ஸ்ட்ரீமாக என்ன வேணாலும் பண்ணுவேன்றாங்க, அது உங்களுக்கே ஒரு பிரச்சனையாக வரும். ஸோ ப்ளீஸ் செலெக்ஷன் டீம் நல்லபடியாக ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுற ஒரு டஃப் கண்டஸ்டன்ஸை உள்ளே எடுங்க. ஆனால் அந்த பிரவீன் ராஜ்லாம் இருக்கான் பார்த்தீங்களா, பயங்கர மோசமானவன், விஷம் உடம்பு ஃபுல்லாக. அந்த ஆதிரை, பிரவீன்ராஜ், ஆதிரையெல்லாம் அப்படியே பூர்ணிமாவோட டிட்டோ. எப்படி பேசினா வெளியே நம்ம வந்து ரொம்ப மாசாக தெரிவோம். இப்போ திவாகர் எடுத்துகிட்டு அப்படின்னா கேர்ள்ஸ் லைஃப் கொஞ்சம் சாஃப்டாக பேசுவார். ஸோ இவர்கிட்ட நம்ம எப்படி ஸ்கோர் பண்ண முடியும், கமருதீனை வச்சு எப்படி ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரவீன்ராஜ்லாம் நேற்று கேப்டன்சி டாஸ்கில் தோத்துட்டான் இல்லையா, அவனுக்கு அவ்வளோ வன்மம் துஷார் மேலே இருக்குது. ஆனால் அது வெளியே எப்படி தெரியுமா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தான். பார்வதிக்கிட்ட போய் நேற்று பரோ நம்ம தலையை பற்றியா கொஞ்சம் ஓவராக பண்ணுறாரு தெரியுது அவனுக்கு, அவர் காஃபி கேட்டார்னு போட்டு கொடுத்த உடனே சக்கரை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, கேப்டனானது அவர் முகத்தை மாற்றிட்டார் பார்த்தியா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் கரெக்டாக நம்மளோட துஷாரும் வந்துட்டு பாதி துஷாருக்கு புரிஞ்சிருச்சு, என்ன டீ எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின் போது பார்வதி சொன்னாங்க, இல்லை நீ சக்கரை கம்மியாக இருக்குன்னு சொன்னால் அதை தான் சொன்னான் போது நான் சும்மா ஜென்ரலாக தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஆக்சுவலி துஷார் அவர் ஒரு ஹவுஸ்மேட்டாக இருந்தாலுமே டீ இப்போ யாராக இருந்தாலும் டீயில் கொஞ்சம் சக்கரை கம்மியாக இருக்குன்னா கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை உடனே எப்படி கன்வெர்ட் பண்ணுறான் பாருங்க, அவன் கேப்டன் ஆகிட்டான் அதான் அதிகாரமாக பேசுகிறான் அப்படின்னா. நேற்று வந்து 2 பேரை நம்மளோட வினோத் அண்ட் வியானாவை ஜெயிலில் போட்டாங்க. அப்போ ஜெயில் ரூல்ஸ் வந்துச்சு, அதை வந்து ஒரு கேப்டனாக அவர் துஷார் படிக்க வராரு. உடனே அப்படியே பிரவீன்ராஜ் அவங்ககிட்ட பிடிங்கி அக்கா கனியக்கா நீங்கள் படிங்க அப்படின்னு. ஆனால் துஷார் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக அப்படிலாம் நான் விட்டு கொடுக்க முடியாது மனசில் நினச்சிட்டு அண்ணா நான் விடுங்க நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு அவரோட இடத்த தக்க வச்சுக்கிட்டார். அது சூப்பர். ஏன்னா பிரவீன்ராஜுக்கு இவன் கேப்டன் ஆகிட்டான், இவன் சொல்லி நம்ம ஏதாவது செய்யக்கூடாது, இவனை டம்மி ஆகணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தான்றது நல்லாவே தெரியுது. பயங்கரமான பாய்ஸ்னஸான பர்சன். வெளியே எந்த அளவுக்கு ஒருத்தன் சிரிச்சு நல்லவனாக காட்டிக்கிறானோ அவன் உள்ளுக்குள்ளே அவ்வளோ கேவலமான வன்மம் பிடிச்சவனாக இருப்பான்றது பிரவீன்ராஜ் பார்த்தா தெரியும். ஸோ நந்தினியை நிறைய 2 பேரும் கிச்சனில் இருந்தாங்க, அவ்வளோ அன்பா கிச்சனில் பிரவீன்ராஜ் அண்ட் நந்தினி அவ்வளோ அன்பா சண்டை போட்டுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு விளையாட்டாக சண்டை போட்டு இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஆனால் அவனே தன்னை பின்னாடி முதுகில் குத்துனான்றது நந்தினிக்கு ரொம்ப பெரிய வருத்தம். ஸோ அவங்க போனது ரொம்ப நல்லது. ஆனால் இது நடக்கும்போது இவங்க நம்மளோட நந்தினி அழுதுட்டு இருக்கும்போது பாரு போய் சமாதானப்படுத்த போனாங்க. ஸோ பாரு போய் அங்கே உட்காந்து பேசும்போது நம்ம இவரும் திவாகர் அண்ணனும் போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் பார்வதி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, கலை உட்காந்து நந்தினி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் திவாகர் உட்காந்து பேசினா மட்டும் கபகபன் எரிய ஆரம்பிச்சிருது நம்ம கமருதீனுக்கு. நீ எந்திரி, நீ வா வா அப்படின்றாரு. அதாவது ஆல்ரெடி அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ ஏன் உட்காந்து பேசுகிற அப்படின்னு. அண்ட் அவள் என்ன திவாகரை கூப்பிட தெரிஞ்ச உனக்கு ஏன் பார்வதியோ இல்லை கலையரசனையோ கூப்பிட தெரில? ஏன்னா அவங்ககிட்டலாம் எதுக்கு வம்பு, திவாகர் தான் ஈஸி டார்கெட் அப்படின்றனால திவாகரை கையை பிடிச்சி இழுக்கிறான். நீ வா, நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க? அவன் சொல்கிற அந்த டோனு அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தா பல்லாருன்னு அரைஞ்சிடலாமான்னு தோணுது. ஏன்னா கமருதீன் அப்படியே கையை சொட்டைக்கு நீ ஏன் இங்கே இருக்க, எந்திரி நீ எந்திரி அப்படின்னு. நான்லாம் வர முடியாதுப்பா அப்படின்னு இவர் அவர் கையை பிடிச்சி தட்டி விடுறாரு. ஏன்னா அவன் அவ்வளோ ஃபோர்ஸாக பிடிச்சி இழுக்கிறான். இன்னும் அடிச்சுக்காத குறை தான், மற்றபடி அவரை காரி துப்பியாச்சு, திவாகரை காரி துப்பியாச்சு. நீ ஒரு பைத்தியக்காரன்டா, நீ ஒரு மென்டல்டா, நீ ஒரு லூஸுடா, நீ போலி டாக்டர்டா, நீ டாக்டரே கிடையாதுடா, நீ மனுஷனே கிடையாது, நீ வந்து என்னது பிள்ளைய கொடுத்து ஏமாத்துருவ, என்னென்ன பேச முடியுமோ அவ்வளோத்தையும் பேசிட்டான். நந்தினிக்கு எப்படி மென்டலி ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அதே மாதிரி கமருதீனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வெளியே காட்டாமல் அது அப்பப்போ வெளியே வரதான் செய்யுது. என்ன அப்படின்னா இப்போ கமருதீன் வந்து ஒரு 2 days முன்னாடி ஒரு டாஸ்க் படிக்கிறதுக்காக கமருதீனை கூப்பிட்டாங்க உள்ள கன்ஃபெக்ஷன் ரூமில். அவருக்கு அதை படிக்க தெரியல. உடனே பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, ஓகே கமருதீன் இதை நீங்கள் வச்சுட்டு வேறு யாரையாவது வர சொல்லுங்கள், பார்வதி வர சொல்லுங்கள் அப்படின் போது அங்கே கமருதீனுக்கு நமக்கு அந்த தமிழ் படிக்க தெரியலையேன்றது பெரிய விஷயமா தெரியல. நான் வெளியே போய் சொன்னால் என்னை என்ன நினைப்பாங்க அப்படின்னு பிக் பாஸ் கிட்டே அவர் கேட்குறாரு. அப்போ பிக் பாஸ் சொல்கிறாரு, யாரும் உங்களை எதுவும் நினைக்க மாட்டாங்க, வர சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ வெளியே தன்னோட இமேஜ் எப்படி போகுன்றதுல ரொம்ப பயப்படுறாரு.
ஒவ்வொரு தடவையும் தான் மனசுக்குள்ள இருக்க வன்மம் திவாகரை பார்க்கும்போது சண்டை போட்டுடுறாரு. ஆனால் சண்டை போட்டதுக்கு அப்புறமா போய் சும்மா ஃபேக்கா சாரி கேட்குறாரு. அதே மாதிரி நேற்று அவருக்கும் சபரிக்கும், கமருதீனுக்கும் சபரிக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. என்ன அப்படின்னா அதை நம்ம டிவியில் காமிக்கவே இல்லை. லைக் வந்து தண்ணி வருது. அப்போ நம்ம சபரி வந்து அவர் ஒரே ஆளாக இழுத்துட்டு போய் அந்த டேங்கை வச்சுட்டார். அப்போ சபரிக்கு வந்து கமருதீன் மேலே என்ன ஒரு கோபம்னா, கமருதீன் அந்த நேரம் கரெக்டாக உள்ளே இருந்தார். கமருதீனுக்கு மேலே ஒரு கோபம் என்ன சபரிக்கு அப்படின்னா, எங்கேயாவது போனால் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. இப்போ நான் போய் உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனேன், கொஞ்ச நேரம் பெட்ரூமில் பேசினேன். ஆனால் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், அதாவது கமருதீன் கிட்ட சபரி சொல்லிட்டு தான் போனார். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நான் சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி நீங்களும் எங்கேயாவது போனால் சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு தான் கேட்டார். கமருதீனுக்கு ஏறிடுச்சு. என்னடா நீ நடிச்சுக்கிட்டு இருக்கியா? இப்போ நீ வந்து ஒரு டாஸ்க்கை பண்ணணும்னு காட்டணுன்றதுக்காக காமிக்கிற, ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் நேச்சுரலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் தண்ணியை மிஸ் பண்ணிட்டாங்க. கமருதீன் தூங்கினதுனால தண்ணி மிஸ் ஆயிடுச்சு. 2 தடவை தண்ணி மிஸ் ஆனதுனால அவங்களுக்கு கிடைக்கலன்னு ஒரு குறும்படம் போட்டு காமிச்சாங்க. யாராக இருந்தாலுமே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, எனக்காக இருந்தால் என்ன தோணும்னா, நான் நைட்டு தூங்கினதுனால தண்ணி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா குளிக்கல, மற்றவங்களாம் நம்மளால் குளிக்காமல் இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு குற்ற உணர்வு இருக்கும். ஆனால் அந்த இடத்துலையும் கமருதீன் என்ன தெரியுமா சொன்னார்? சரிடா தண்ணி போயிடுச்சு, ஆனால் நீங்கள் தண்ணி இருக்கும்போது கேட்கும்போது நான் எத்தனை தடவை உங்களுக்கு எக்ஸஸாக கொடுத்தேன், அந்த நன்றி ஏண்டா இல்லை அப்படின்ட்டாரு. எல்லாருமே கமருதீன் நீங்கள் எக்ஸஸாக கொடுக்கறது முக்கியம் கிடையாது, நமக்கு இப்போ அத்தியாவசியத்துக்கு இல்லாமல் இருக்கே கமருதீன் அப்படின் போது நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு சபையில் வச்சு என்னை செருப்பால் அடிக்கிற மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் கேட்கும்போது நான் கொடுத்துருக்கேன், என்னைக்கோ ஒரு நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு என்ன அப்படின்னு தன்னோட தவறை ஒத்துக்கவே மாட்டுறாரு. ஸோ இப்போவும் சரி, அவருக்கு வந்து திவாகரை பிடிக்க மாட்டேங்குது. அதனால கிடைக்கிற கேப்லலாம் திவாகரை பைத்தியம், லூஸு, மென்டல் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கமருதீன் நேற்று நைட்டும் மறுபடியும் சண்டை போட்டிருக்காரு. அன்னைக்கு எக்ரிட்டு அடிக்க போனார், இன்னைக்கு கையை பிடிச்சி வம்பலுக்க போனார். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கார். அண்ட் மோர் ஓவர் பாருக்கிட்டையும் நேற்று ஒரு விஷயத்தை கன்ஃபஸ் பண்ணார். லைக் வந்துட்டு அண்ட் சேனல்ல வந்து இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு கேட்டு பார்க்கணும் அப்படின்னு இருக்கான். அதாவது இவங்கெல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இல்லையா, ஸோ எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான், நான் கேட்டு பார்க்கலான்ற தைரியம் இவனுக்கு. போஸ் ரியாலிட்டி ஷோ, ஆனால் இங்கே கூட தங்களோட இன்ஃப்ளூயன்ஸை காட்ட முடியுமான்ற மாதிரி பாருக்கிட்ட வந்துட்டு மச்சான் கேட்டு பார்க்கலான் இருக்க, ஒரு சில சண்டையெல்லாம் போடாதீங்கன்னு கேட்டு பார்க்கலாம். அப்போ தெரியுதில்ல உனக்கே நீ எவ்வளோ பெரிய சைக்கோவா இருக்கிறவன் எல்லாரையும் எப்படி நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கே தெரியுது. அந்த தப்பை பண்ணிட்டு அதை மறைக்க மட்டும் தான் ட்ரை பண்ணுறான். அவன் தண்ணி இல்லை, அவனால் தண்ணி காலி ஆயிடுச்சு, ஆனால் அதுக்கு சபரி ஒர்க் பண்ணுறான், டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு பிரச்சனை. சீரியஸாக கமருதீனுக்குமே ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. அந்த அளவுக்கு அவனும் பெரிய சைக்கோவாக இருக்கான். தான் பண்ணுறது தப்பாக இருந்தாலுமே அதை ஒத்துக்காம அதை மேலே பூசி ஈயம் பூசி அதை மறைச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இதை டெஃபினட்டாக சேதுனா அட்ரஸ் பண்ணணும். கமருதீன் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்கார். ஒருத்தன் அப்பாவி கிடைச்சான் அப்படின்னா அவனை அடிக்கிற வேலையெல்லாம் ரொம்ப தவறான செயல். ஸோ பாப்போம் இன்னைக்கு என்ன நடக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.